கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மதுரையை சார்ந்த பாரதி என்கிற சகோதரி குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம், மகன் அர்ஜுன் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மகளை திருமணம் செய்ய போகிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் திருமணம் நடக்கணும், இல்லாட்டா அதை தடை பண்ணி போடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிப்போம், தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நடத்துவா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, மதுரையில் இருக்கிற அன்பு சகோதரி பாரதி சகோதரிக்காக, அப்பா அவங்களுடைய மகன் அர்ஜுனுக்காக மிகுந்த மிகுந்த கருஷனையோடு கூட செப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்படாத ஒரு மகளை திருமணம் செய்ய போகிறாங்க. தகப்பனே, ஒரு குடும்பம் என்றால் அந்த மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் ஆசீர்வாதமான குடும்பம் ஆண்டவரே. தகப்பனே, உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மக்கு சித்தமானால் நடக்கட்டும், உங்கள் சித்தம் இல்லையா அது தடை பண்ணி போகட்டும். அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இது. மனுஷனால் முடியாதது தான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் ஆகும். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வேத சத்தியம் என்னென்னா, என்னால் ஒன்றும் முடியாது, என் தேவனால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா காரியமும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும், ஜெயமாகவும் இருக்கும். அப்போது நம்ம விலகி நின்று ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியானவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே அழகான ஒரு சம்பவம். யோசபாத் என்கிற யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்புகிறாங்க. ஆமோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர். இவங்க சேயீர் மலை தேசத்தார் யார் என்றால் ஏசாவின் புத்திரர்கள். உபாகமம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களில் நம்ம அதை பார்க்கிறோம். மோவாபியர் ஆமோன் புத்திரர் லோத்தினுடைய புத்திரர்கள். ஸோ இவர்கள் எல்லாரும் மாம்சத்தின் கிரியைகள், தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இப்போ கர்த்தர் இந்த ஜனத்தை யோசபாத்துக்கு சுதந்திரமாக ஆசீர்வாதமாக ஜெயமாக கொடுக்கணும்னா யோசபாத்து ஒரு காரியத்தை செய்யணும். என்னால் முடியாது ஆண்டவரே, செய்தான். 2 நாளாகமம் 20:12 அழகான ஒரு ஜெபம், அழகான ஒரு ஜெபம். எங்கள் தேவனே, எங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற ஏராளமான கூட்டத்தை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எப்பெல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் சரணடைவீர்களோ, என்னாலும் முடியாத ஆண்டவர், எனக்கு பலன் இல்லை, இதுக்கு மேலே இந்த சோதனையை தாங்க எனக்கு பலன் இல்லை, என் பிள்ளைகளை வழி நடத்த எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இந்த பண பிரச்சனைகளை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை
அப்படின்னு 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை சொல்லுவீங்களோ, அப்பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அது ஆகும். யோசபாத்து சொன்னா, எனக்கு முடியாது, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, இதுவரைக்கும் என் மூளையில் நான் செயல்பட்டேன், என் சிந்தையில் செயல்பட்டேன், என் இருதயத்தினுடைய திமிரில் செயல்பட்டேன், என்னுடைய மூளையினுடைய ஞானத்தில் செயல்பட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுவார். 2 நாளாகமம் 20:12 ஜெபம் இருக்கிறார் யோசபாத்து. 2 நாளாகமம் 20:15 பதில் வருது. யோசபாத்தே, சகல யூதா ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தத்தை கர்த்தரை நடத்துவார், ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:27 நீங்கள் வாசித்து பார்த்தா, சத்துருக்களின் பேரில் களிகூறும்படிக்கு கர்த்தர் செய்தார். இது என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஒரு சகோதரி கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சொன்னாங்க, பிரதர், நான் ஒரு அரசாங்க வேலையில் அலுவலகத்தில் இருக்கிறேன், எனக்கு மேலே இருக்கிற சீனியர் உயர் அதிகாரி, நான் ஜெபிக்கிற ஒரே காரணத்திற்காக, நான் கூட்டத்துக்கு போகிற ஒரே காரணத்திற்காக, நான் பைபிளை படிக்கிற ஒரே காரணத்திற்காக என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க பிரதர். இதுக்கு மேலே அதில் இருக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை பிரதர், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. என் கணவர் சொல்கிறாங்க, வேணா ரிசைன் பண்ணிடுறேன் பிரதர், என் குடும்பத்தினுடைய பொருளாதாரம், இப்போ நான் ரிசைன் பண்ணவா, என்ன பண்ணுறேன்? அப்பொழுது கர்த்தர் சொன்னா, நான் பார்த்துக்கொள்வேன், உனக்கு பலன் இல்லை, நான் பார்த்துக்கொள்வேன், உன்னால் என்ன பண்ணுன்னு தெரியல, நான் பார்த்துக்கொள்வேன். இதே வார்த்தையை கர்த்தர் சொன்னா. ஒரே மாதத்தில் அந்த உயர் அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு மாறுதல் ஆயிட்டாங்க. அவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஏற்பட்டு அவர் டீப்ரமோஷன் ஆகி வேறொரு இடத்துக்கு மாறிட்டாங்க. இதே இடத்துல நீதி உள்ள, நியாயம் உள்ள ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதனை கற்றுக்கொண்டு வந்தாங்க. பிரதர், இப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது உங்களால் முடியுமா? உங்களுடைய ஞானத்தினால முடியுமா? உங்கள் பலத்தினால முடியுமா? இல்லை, தேவனால முடியும். அன்னை மரியாளிடத்தில், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் சொல்கிறான். அவள் சிரிச்சிட்டு பயத்தோட நடுக்கத்தோட, எப்படி நடக்கும், எப்படி ஆகும், வாய்ப்பே இல்லையே. லூக்கா 1:37 கபிரியேல் தூதன் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மனுஷனால் கூடாதான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். செபிக்கலாமா? தகப்பனே, தகப்பனே, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாமாக்கும், தேவனுடைய ஆவியினால் எல்லாமாக்கும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இவர்களுக்கென்று சொல்லி யாரும் இல்லை, இவர்களுக்கென்று சொல்லி உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் இருக்கிறீர், நீர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.